லூக்கா 24:25. அப்பொழுது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்க. என்ன ஆண்டவர் சொன்னாலும் விசுவாசிக்கவே மாட்டான். உனக்கு ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்கார். ஆண்டோடைய வார்த்தை உனக்கு இத்தனை மகிமை ஆயத்தம் பண்ணியிருக்கார். உனக்காக ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கார். பாருங்க, மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி. இத்தனைக்கு நல்லா கவனிங்க, நான் எல்லாத்தையும் பேச முடியாது. மகதலேனா மரியாள் போய் சொல்லிட்டாங்க, நான் அவரை பார்த்துட்டேன்னு. பார்த்த பிறகு எருசலேமில் இருந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கணுமா? இவங்க திரும்ப ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு. சிலருக்கு ஊருக்கு போகணும்னு சொன்ன உடனே முகத்துல ஒரு 1000 வால்ட் பல்ப் எரியும் பாருங்க. ஊருக்கா கிளம்பு பேக் எடுத்துட்டு. அது மாதிரி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான், இயேசுவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இயேசுநாதர் அவ்வளவுதான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. 20 அதே அதிகாரம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை அறைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவளை முடிச்சிட்டாங்க. நாங்க அவர் தான் ஏதோ செய்வார்னு நம்பி இருந்தோம், அவரை முடிச்சிட்டாங்க. அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நம்பினதெல்லாம் நடக்கல. நாங்க நம்பி இருந்தோம், ஆனா அவரை பிடிச்சு அரைஞ்சிட்டாங்க. இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. சரி, நல்லது, 3 நாள் ஆச்சு. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்துல போய் அவருடைய சரீரத்தை காணாமல், காலையிலே போய் கல்லறையில போய் பார்த்து இயேசுவை பார்த்தோம், சரீரத்தை காணல. திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன, அவர் உயிரோடு இருக்கிறார் நீங்க காது கேட்க சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பிரமிக்க பண்ணாலும் திரும்பி போயிடுவாங்க. சில பேர் பிரமிக்க பண்ணுனாங்களாம். இயேசு உயிரோட எந்திரிச்சிட்டாரு நாங்கெல்லாம் பார்த்தோன்னு பிரமிக்க பண்ணுனாங்களாம். ஆனா திரும்பி போனவனையும் தேடி வந்த ஒரு தெய்வம் தானே. நல்ல கையை தட்டி. எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். சிலருக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வேத வாக்கியம் விளங்காது. உனக்காக ஆண்டவர் பயங்கரமா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். கேட்கும்போது பிரமிப்பா இருக்கும். நான் சாக கிடந்தேன், என்னை ஆண்டவர் சுகமாக்கிட்டார். கேட்கும்போது பிரமிப்பா இருக்கும். உங்களை சுகமாக்குனாரா? அப்ப எனக்கும் நடக்குமா? நான் திரும்பி போறேன். ஆனா திரும்பி போனவனோட பக்கத்துல நடந்து பல மைல் தூரம் பேசிட்டு போய் அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு அப்பத்தை கொடுத்து, ஏன்பா இன்னும் விசுவாசிக்க மாட்டேங்கிற? இந்த பகல் வேளையில ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா இன்னும் விசுவாசிக்கல? நீ விசுவாசிக்க முடியாத அளவுக்கு உன் இருதயத்துல மந்த புத்தியா? ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா விசுவாசிக்காதவனையும் தேடி வந்திருக்காரு. லூக்கா சுவிசேஷம் அதே அதிகாரத்துல அந்த வசனத்தை பாருங்க. 45ஆம் வசனம், 33, 34, 35 வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து பாருங்க, இயேசுநாதர் வந்து பேசி அப்பம் விட்டு வசனத்தை கொடுத்த போது 32 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விலக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு. கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசும்போது உள்ள கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவர் எனக்கு செய்வார். சத்தமா ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் என் வியாதியையும் பாவத்தையும் என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்குவார். ஆண்டவர் இயேசுவை எழுப்புனது போல என்னையும் எழுப்புவார். நான் இப்படியே விழுந்து கிடக்க மாட்டேன். அவர் எனக்கு அப்பம் விட்டுதலை கொடுத்து என்னை எழுப்பி விடுவார். அதான் இயேசு பேசிட்டு மறைஞ்சு, அது இயேசு பேசும்போது தெரியாது, அவர் மறைஞ்சு போன பிறகுதான் வீட்டில் போகும்போது தெரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மகிட்ட கேட்டாரு, இன்னும் விசுவாசிக்கலையா? உனக்கு ஒரு 3வது நாள் இருக்கு. உன்னை இயேசு எழுப்புவாரு. பிதா இயேசுவை எழுப்புனது போல என்னையும் எழுப்புவாரு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பிதா இயேசுவை எழுப்புனது போல என்னையும் எழுப்புவார். ஆமா, அப்படி சொல்ல. ஓசியா 6:1 உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு தோத்தமா கொடுக்குறேன். ஓசியா 6:1. ஆமா, வாசிக்க வேணாம் தம்பி, போடுங்க இந்த வசனத்தை. நேராயிருச்சு. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார்,
நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், காயம் கட்டுவார். அடுத்த வசனம், 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, 2 நாளைக்கு பின்பு. 2 நாளைக்கு பின்பு. சத்தமா சொல்லுங்க, 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் சத்தமா சொல்லுங்க, 2 நாள் முடிஞ்சிருச்சு. என்னை எழுப்புவார், அவர் சமூகத்தில் பிழைச்சிருப்பேன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயம் வேண்டாம். வசனத்தை கேட்கும் போது எனக்கு தான் பேசுறாரு, கொழுந்து விட்டு எரிய பண்றாரு. எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஊர்ல இருந்து ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு 20,000 ரூபா கொடுத்து போயாச்சு. போய் பேக்கை வச்ச உடனே திரும்ப இந்தியாவுக்கு கிளம்பின மாதிரி. அந்நேரமே, ஆமா, லூக்கா 24 யார் இருக்கா? ஆமா, 33 வசனம். அந்நேரமே எழுந்திருந்து இயேசுநாதர் வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு போறாரு. பேக்கை வைக்கல, திரும்ப எங்கே கிளம்பிட்டாங்க? எருசலேமுக்கு திரும்பி போய். அதாங்க இயேசுநாதர் ஒருத்தனோட பேசினா எருசலேமுக்கு வந்துருவாங்க. எம்மா ஊருக்கு போனவன் ஊருக்கு போய் பேக் வச்சு, நல்லா இருக்கீங்களா அத்தான், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா? நேரம் இல்லை, அந்நேரமே எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும். அவரோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவர் அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார்.